ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த வீடியோ நான் பேக்ரவுண்ட்ல போட்டதுக்கான ரீசன் என்னன்னாக்கா, நான் வந்து டைரக்ட்டா வந்து ஃபேஸ் காமிச்சுட்டு, இந்த வீடியோ ஃபுல்லா நான் எடுக்கணும்னு நெனச்சேன். அதுக்கு எனக்கு டைம் இல்ல. அதனால, இந்த வீடியோ பின்னாடி ஓட வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துக்கலாம். சொல்ல வந்தத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எத பத்தி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பஹ்ரைன்ல இங்க நீங்க ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்டார்ட்டிங்லேருந்து நீங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோல ஒரு சுருக்கமா நான் சொல்றேன். இதுல எதனா டவுட் இருந்தது அப்படின்னாக்கா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவங்க தான் நீங்க பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்ததுனாக்கா, எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன். தெரியாத விஷயங்கள் எதுவும் கேட்டீங்கன்னா கூட, மத்தவங்க கிட்ட தெரிஞ்சுட்டு அதுக்கு உங்களுக்கு கமெண்ட்ல நான் ரிப்ளை பண்றேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்க படிச்சு முடிச்ச சர்டிஃபிகேட்லாம் வந்து கரெக்ட்டா எல்லாமே இருக்கணும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்லேருந்து, கன்சல்டேஷன் மார்க் ஷீட்லேருந்து. கன்சல்டேஷன் மார்க் ஷீட் அப்படின்னாக்க, இப்போ நம்ம காலேஜில படிக்கும்போது ஒரு ஒரு செமஸ்டரும் பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸாம் முடிஞ்சோனே நம்மளுக்கு மார்க் ஷீட் குடுப்பாங்க. எங்களுக்கு இப்போ 8த் செமஸ்டர் இருந்தது. அந்த 8த் செமஸ்டர் மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப ஒண்ணொன்னா தனியா நம்ம வைப்போம் இல்லையா? அதெல்லாம் சேர்த்து ஒரே மார்க் ஷீட்டா நம்மளுக்கு ரெடி பண்ணி குடுக்கறது தான் கன்சல்டேஷன் மார்க் ஷீட்டு. அது நம்ம காலேஜ்லயே பார்த்தீங்கன்னாக்கா, முடிக்கிறப்ப இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணுவோம்ல, அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, இத அப்ளை பண்ணி நம்ப வாங்கிக்கலாம். வாங்காதவங்க இந்த மாரிலாம் நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணும்போது, உங்க காலேஜ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாரி அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கணும் அத. தனியா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம நெறைய சர்டிஃபிகேட்ஸ் வைக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால இது ஒண்ணா சேர்த்து வாங்கி வச்சுக்கணுங்கிறத சொல்றேன். ஏன்னாக்கா, அந்த விஷயத்துல இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒண்ணா சேர்த்து வாங்குனாங்க. அதனால இந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஆட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நல்ல ஒரு கன்சல்டன்சி பார்த்து, நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் குடுக்கணும். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ, அதெல்லாம் ரெடி பண்ணி குடுக்கணும். ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க பெரிய அளவுல. நம்ம சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இப்ப அந்த கன்சல்டேஷன் மார்க் ஷீட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிசியோதெரபி கவுன்சில்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு, நம்ம குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒண்ணு வாங்கியிருக்கணும். அது கேட்பாங்க. இப்ப நான் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் கேட்டாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க, எதனாவது புதுசா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த டைம்ல என்ன கேட்குறாங்களோ, அத நம்ம வாங்கி குடுத்துக்கலாம். நம்மகிட்ட இல்லாதது எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த மாரி நீங்க ஐடியா பண்ணிக்கோங்க. வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்க, எந்த மாரி போய் நீங்க சர்ச் பண்ணணும்னாக்கா, இப்ப ஹாஸ்பிட்டலோ, கிளினிக்கோ இப்போ ஃபிசியோதெரபி வேக்கன்சி எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, வேக்கன்சி இருந்தாலும் இல்லனாட்டியும் அதோட வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ரெஸ்யூம வந்து அப்லோட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா, இன்கேஸ் அவங்களுக்கு அ இமிடியேட்டா யாருனா ஒருத்தவங்க வேணும்னு எடுக்குறாங்க பிசியோ அப்படின்னாக்கா, நம்மளோட ரெஸ்யூம் அங்க இருக்கும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அத மாரி தான் நான் வந்து அ ஃபர்ஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணேன் இல்லையா? அந்த இடமும் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன் என்னோட சிவிய. அது வந்து ஒரு ரிஹாபிலிடேஷன் சென்டர். அது வந்து இஷா டவுன்ல இருக்கு. சைல்டு வில்லிங்ன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டேட்டா ஃப்ளோ மட்டும் பண்ணிட்டு வெயிட் பண்ணி அங்க போய் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னாக்கா, "எங்களோட விசாவுல நீங்க ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அத சேஞ்ச் பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு நாங்க வந்து ஆஃபர் லெட்டர் குடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணீங்கன்னாக்கா, இங்க ஒர்க் பண்ணலாம்." அப்படின்னு சொன்னாங்க. கடைசில பார்த்தீங்கன்னா, என்னால பண்ண முடியல அது. எதுக்காகனாக்கா, நான் வந்து டிபெண்டன்ட் விசால நான் இருக்கேன். ஹர்ஷன் அப்பா ஃபேமிலி விசால இருக்கேன். அப்ப வந்து என்னன்னாக்கா, பசங்களும் என்ன ஆட் பண்ணி தான் இருக்காங்களா, அதனால சடனா வந்து எனக்கு மட்டும் நான் தனியா வந்து எடுத்துட்டு நான் முடியாது. எடுத்துட்டு போறதா இருந்தா பசங்களும் நானும் சேர்ந்து போயிடணும். அப்படி இல்லன்னாக்கா, பசங்க கூட தான் நான் இருந்தாகணுங்கிற மாரி கட்டாயம் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, அங்க எனக்கு கன்டின்யூ பண்ண முடியல. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடியே வந்து ஆஃபர் லெட்டர் குடுத்தாக்க நம்ம எக்ஸாம் எழுதலாம். நீங்க விசா மாத்துங்க. அதுக்கப்புறம் நாங்க ஆஃபர் லெட்டர் குடுக்குறோம்னாங்க. அதனால அங்கேயுமே வந்து கன்டின்யூ பண்ண முடியல. ரிலீவ் ஆயாச்சு அங்கேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு இடத்துக்கு வந்து Instagram மூலியமா தான் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம சும்மா நோட் பண்ணிட்டே இருப்போம்ல. வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வருவோம். அப்படி அப்லோட் பண்ணும்போது, அவங்களும் பார்த்துட்டு, ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க, எனக்கு ஒரு கால் வருது. அதுக்கு முன்னாடியே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி பிசியோ ஜாப் நம்மளுக்கு எதுவுமே இங்க ரெடி ஆகல. எக்ஸாம் எழுதணும்னாலும் ரொம்ப சிரமம். ஆஃபர் லெட்டர் வந்து கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலியமா நம்ம பேசுறோம். அப்ப சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒருத்தவங்க மட்டும் தான் அந்த விஷயத்த வந்து ஈஸியா சொன்னாங்க. அது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஃபஹீம் தான் வந்து ஈஸியா சொன்னாங்க. மத்த எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்.
ரொம்ப உங்களுக்கு அந்த படிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். சில பேர் வந்து ஒரு டைம்ல பாஸ் பண்ணுவாங்க. சில பேர் 5 டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கா, சரி ஓகே நம்ம ப்ரொஃபஷனல் வந்து மாத்திக்கலாம். எனக்கு வந்து அந்த பியூட்டி லைன்ல போகறதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து ஒரு டெர்மடாலஜி கோர்ஸ் மாரி எதனா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க சீட்டும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நாங்க புக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆலில போயிட்டு. அதாரான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களா இருந்தா தெரியும். அங்க போயிட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டேன். சீட் புக் பண்ணிட்டு கிளாஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. நாங்க ஃபீஸும் பார்த்தீங்கன்னாக்கா, அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வந்தாச்சு. பே பண்ணிட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு 3 மணிக்கு மெசேஜ் எனக்கு வருது. இந்த மாரி நீங்க இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லிட்டு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுக்கு நியரா உள்ள இடம் தான். போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது எப்போனாக்கா, அன்னைக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. 7:00 போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். அடுத்த நாள் காலையில 10:00 எனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சு விடுறாங்க. எனக்கு எல்லாம் உடனே உடனே நடக்கும்போது, இப்ப நான் அங்க போய் அட்வான்ஸ்லாம் பே பண்ணேன் இல்லையா? ஒரு கோர்ஸ் பண்றதுக்கு. அத பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த கன்சல்டன்சி மூலியமா பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஆஃபர் லெட்டர் குடுத்தாங்க இல்லையா? அதுக்கு அடுத்த நாள்லேருந்து போயிட்டு நான் கிளினிக்லயும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி அப்படியே போயிட்டுருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆஃபர் லெட்டர வச்சு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற டைம்ல எனக்கு பிசியோதெரபி கவுன்சில்லேருந்து நான் குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன் இல்லையா? அது வந்து எனக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிடும். எக்ஸ்பைரி ஆனது வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ரினிவல் பண்ற மாரி நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணணும். அத அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் எடுக்கும். அதுவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னாக்க கிளினிக் போயிட்டுருந்தேன். 1 1/2 மந்த் ஆஃப்டர் பார்த்தீங்க அப்டின்னாக்க, எக்ஸாம்க்கான டேட் வந்து புக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் வந்து லீவ் போட்டுட்டேன் கிளினிக்ல. எக்ஸாம் வந்து நல்லா படிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து பாஸ் பண்ணிட்டேன். அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.